சுப்ரீம் செய்திகளுக்காக சி தரணி. சர்வதேச மகளிர் தினம் கொண்டாட்டம். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தலைமையில் சர்வதேச மகளிர் தினம் கொண்டாடப்பட்டது. நாகை இலங்கை இடையிலான கப்பல் போக்குவரத்து மார்ச் 6ஆம் தேதி முதல் மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் மகளிர் தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. போலீஸ் நிலையத்தை முற்றுகையிட்டு நரிக்குறவர்கள் போராட்டம். தாங்கள் வளர்த்து வந்த ஆடுகள் திருடப்பட்டதாக குற்றச்சாட்டு. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தலைமையில் சர்வதேச மகளிர் தினம் கொண்டாடப்பட்டது. ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 8ஆம் தேதி சர்வதேச மகளிர் தினம் கொண்டாடப்படுவதை முன்னிட்டு மாவட்ட ஆட்சியரகத்தில் பணிபுரியும் அரசு அதிகாரிகள் மற்றும் பணிபுரியும் மகளிர் அனைவரும் இணைந்து இன்று காலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் அவர்கள் தலைமையில் சர்வதேச மகளிர் தினம் கொண்டாடப்பட்டது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் கூடுதல் மாவட்ட ஆட்சியர் சுதாகர், பயிற்சி கூடுதல் ஆட்சியர் புத்தி அகில், உதவி ஆட்சியர் மாசிலாமணி, துணை மாவட்ட ஆட்சியர் பேரிடர் மேலாண்மை மற்றும் திருமதி ராகினி, சமூக நலத்துறை இயக்குனர் ஆகியோர் பெண்களின் மேன்மை குறித்து எடுத்துரைத்து பெண்கள் எவ்வித பாகுபாடும் இன்றி மனத்தடைகள் கலைந்து அனைத்து வேலைகளையும் திறம்பட செய்ய வேண்டும் என கூறி மகளிர் தின வாழ்த்து கூறினர். மேலும் பெண்கள் தமது உடல் மற்றும் மன நலனை பேணும் வகையில் தமக்கென சிறிது நேரம் ஒதுக்கி உடற்பயிற்சி செய்து மற்றும் தியான பயிற்சி போன்றவற்றையும் செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டது. அது மட்டுமல்லாமல் ஆண்கள் தமது இல்லத்தில் உள்ள பெண்களுக்கு வீட்டு வேலைகளில் உதவி செய்வதுடன் அவர்களின் நலன் பேண நேரம் ஒதுக்க ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்ளப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பேசிய மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அனைத்து துறைகளிலும் மகளிருக்கு சம அந்தஸ்து வழங்கப்படுகிறது என்றும் புதுவை மற்றும் நமது இந்தியாவில் முக்கிய பதவிகளில் மகளிர் பயணிக்கிறார்கள் என்றும் தெரிவித்தார்கள். மாவட்ட ஆட்சியரகத்தில் வட்டாட்சியர் உள்ளிட்ட பதவிகளில் மகளிர் பணிபுரிகின்றனர் என்றும் புதுவை அரசால் மகளிருக்கான பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்படுகிறது என்றும் தெரிவித்தார். நாகை இலங்கை இடையிலான கப்பல் போக்குவரத்து மார்ச் 6ஆம் தேதி மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளது. நாகை இலங்கை இடையிலான கப்பல் போக்குவரத்து மார்ச் 6இல் மீண்டும் தொடங்கியது. பயணிகள் தங்களது பயணச்சீட்டுகளை இணையதளம் வாயிலாக முன்பதிவு செய்து கொள்ளலாம். ஒரு பயணிக்கு 10 கிலோ வரை இலவசமாக சுமைகளை எடுத்துச் செல்ல அனுமதி உண்டு. அதற்கு மேலான சுமைகளுக்கு கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படும். இந்த கப்பல் சேவை மீண்டும் தொடங்கப்படுவது யாழ்ப்பாணம் மற்றும் தமிழகத்தின் கடலோர பகுதி மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. சிவகங்கை பயணிகள் கப்பல் எனும் இந்த கப்பல் வாரத்தில் 6 நாட்கள் தவிர மற்ற அனைத்து நாட்களும் இயக்கப்படும். தற்போதைய கட்டண முறையில் எந்த மாற்றமும் இல்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது. சுமார் 110 கிலோமீட்டர் அதாவது 60 கடல் மைல் தூரத்தை இந்த அதிவேக கப்பல் சுமார் 3.5 முதல் 4 மணி நேரத்தில் கடக்கும். புதுச்சேரியில் மகளிர் தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. புதுச்சேரியில் தந்தை பெரியார் நகரில் இயங்கி வரும் பிரிட்ஜஸ் லேர்னிங் வித்யாலயா பள்ளியில் மகளிர் தினத்தை முன்னிட்டு டிஸ்லெக்ஷியா, ஆட்டிசம், ADHD மற்றும் கற்றலில் சிரமம் கொண்ட குழந்தைகள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் ஒருங்கிணைக்கும் பேரணி நடைபெற்றது. டிஃபரண்ட் மைண்ட்ஸ் ஈக்குவல் ரைட்ஸ் என்ற கருப்பொருளில் நடைபெற்ற இந்த பேரணியில் சிறப்பு விருந்தினராக திருமதி திவ்யா தேவேந்திரன், IPS சீனியர் சூப்பரண்டன்ட் ஆஃப் போலீஸ் டிராஃபிக் நார்த் பங்கேற்று இப்பேரணியை கொடியசைத்து துவக்கி வைத்தார். திரு வேலையன் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் நார்த் கோரிமேடு, பிரசிடென்ட் ஆஃப் அலையன்ஸ் பிரான்சிஸ் திரு வெங்கட்ராமன் மற்றும் மத்திய அரசின் NIEP MD ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் டாக்டர் சசிதர் ராவ் இப்பேரணியில் கலந்து கொண்டு சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார். பெற்றோர்கள், மாணவர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்தனர். இந்த பேரணியை பற்றி பள்ளி தாளாளர் திருமதி புவனா வாசுதேவன் கூறுகையில், ஒவ்வொரு குழந்தையும் தனித்துவமான திறன்களை கொண்டவர்கள் என்பதையும் அவர்களுக்கு சம வாய்ப்பும் கல்வியும் வழங்கப்பட வேண்டும் என்ற விழிப்புணர்வு பொதுமக்களிடம் ஏற்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர். இந்த நிகழ்வு சமூகத்தில் பல்வேறு கற்றல் திறன் கொண்ட குழந்தைகளை ஏற்றுக்கொள்ளும் மனப்பாங்கை உருவாக்கும் முயற்சியாக அமையும் என்று கூறினார். புதுவையில் போலீஸ் நிலையத்தை முற்றுகையிட்டு நரிக்குறவர்கள் போராட்டம் நடத்தினர். புதுவை லாஸ்பேட்டை நாவற்குளம் பகுதியில் நரிக்குறவர்கள் குடும்பத்துடன் வசித்து வருகின்றனர். நரிக்குறவர்கள் தங்களின் பிழைப்புக்காக ஆடுகளை வளர்த்து வருகின்றனர். சமீப காலமாக ஆடுகள் திருடப்பட்டுள்ளது. நேற்று நள்ளிரவில் கருவடிக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த 3 பேர் 2 பைக்கில் வந்தனர். அவர்கள் 4 ஆடுகளை திருடி பைக்கில் ஏற்றிக்கொண்டனர். மேலும் கயிற்றில் கட்டியிருந்த ஒரு ஆட்டை இழுத்துள்ளனர். அப்போது ஆடு சத்தமிட்டுள்ளது. கயிறு இறுக்கியதால் அந்த ஆடும் இறந்தது.
ஆட்டின் சத்தம் கேட்டு விழித்து கொண்ட நரிக்குறவர்கள் அவர்களை பிடிக்க ஓடி வந்தனர். அதில் அர்ஜுனன் என்பவரை பீர் பாட்டிலால் 3 பேர் கும்பல் தலையில் அடித்துவிட்டு ஆடுகளை திருடிச் சென்று விட்டனர். இதையடுத்து இன்று காலை நரிக்குறவர்கள் கிழக்கு கடற்கரை சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். தகவலறிந்த போலீசார் அவர்களை தடுத்தனர். இதனால் நரிக்குறவர்கள் லாஸ்பேட்டை போலீஸ் ஸ்டேஷனை முற்றுகையிட்டனர். தகவலறிந்த கல்யாணசுந்தரம் எம்எல்ஏ, எஸ்பி வம்சிதர் ரெட்டி ஆகியோர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து நரிக்குறவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். வழக்கு பதிந்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர். இதன் பேரில் நரிக்குறவர்கள் புகார் அளித்துவிட்டு கலைந்து சென்றனர். இப்போராட்டத்தில் ஈடுபட்ட நரிக்குறவர்கள் கூறுகையில், போலீசார் தங்களை ஊசி பாசி விற்கவும் விடுவதில்லை, பன்றி வளர்ப்பது சுகாதார சீர்கேடு எனவும் கூறி தடுத்து விட்டனர். துப்பாக்கியையும் பறித்து விட்டனர். இதனால் வாழ்வாதாரத்துக்கு ஆடு வளர்க்கிறோம், அதையும் திருடிச் செல்கின்றனர். குற்றவாளிகளை கைது செய்து ஆடுகளை மீட்டுத்தர வேண்டும் என்றும், தங்களுக்கு துப்பாக்கி வைக்க உரிமம் தர வேண்டும், தங்கள் பகுதியில் கண்காணிப்பு கேமரா பொருத்த வேண்டும், உரிய பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என கண்ணீர் மல்க கோரிக்கை வைத்தனர். குறிக்காருங்க, நாங்க வியாபாரம் பண்ணிட்டு வந்தா எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லைன்னா வந்தா ரோட்ல தொடுத்துறாங்க. எங்களை வண்டி 2-3 வண்டி வச்சு எங்களுக்கு தொடுத்து போய் அடிக்கிறாங்க. காசு கேக்குறாங்க, வீடு தட்டி காசு கேக்குறாங்க. ஏமா நீங்க உள்ள என்னமா பண்றீங்க, வெளியே வாமா, நீங்க யாருமான்னு கேக்குறீங்க. அப்ப நாங்க யாரு சார், எங்க வீட்டுல தானே இருக்கோம், உங்க வீட்டுல இருக்கோம். அது மட்டுமே நாங்க ஆடு வித்தாலும் சரி, நாங்க ஏதாச்சும் ஆடு எங்க கிட்ட ஏமாத்து வாங்கிட்டு போறோங்க சார். ஆடெல்லாம் குடுமா, நான் இன்னைக்கு தர உனக்கு காசுன்னு ஏமாத்திட்டு போறாங்க. யாரோ ஒருத்தர்னா ஆடுகாரங்க தான் வர்றாங்க, திருடிட்டு போறாங்க. ஒருத்தர் 2 இல்ல, இதோட எங்கள்டே பார்த்தா 5-6 ஆடு காணாம போயிடுச்சு. நாங்க விட்டுட்டோம். எங்க ஒரு ஆடை செத்துட்டாங்க, சாவடிச்சுட்டாங்க. செத்ததும் நாங்க கணக்குல எடுத்துக்கிட்டாங்க. செத்தது செத்து போச்சு போட்டு. இப்ப என்னன்னா எனக்கும் ஒரு அண்ணன் முறைண்டாவு. எங்க அண்ணனை முகம் ஃபுல்லா அடிச்சு கத்தியால குத்திடுவேன், கரண்ட் குப்பை வாட்ட நீ வரக்கூடாது, நீ வந்தா நாங்க குத்துவோம்னா என்ன சார் அர்த்தம்? நாங்களும் ஒரு மனுஷன் தான். எங்க வீட்டு பொருள் மேல நீ கை வச்சுட்டு எங்களை குத்துவோம்னா என்ன அர்த்தம் சார் இது? நாங்க வியாபாரம் பண்ணிட்டு வரும்போது நாங்க 12 மணிக்கு வரோம், 1 மணிக்கு வரோம். எங்களுக்கு என்ன சார் நியாயம் இருக்கு இதுல? நாங்க சம்பாரிச்சு நாங்க எங்க வயிற்றுக்கு தான் சாப்பிட போறோம். உங்களுக்கு கொடுக்கணும்னு எங்களுக்கு அவசியம் இல்லை. நீங்க ராத்திரி 12 மணி நேரம் எங்களையே பொறுத்துறீங்க. அதே மாதிரி எங்களுக்கு ஒரு லைட் வசதி இல்லை. யாராச்சும் எங்களை அடிச்சு போட கேட்கறதுக்கு ஒரு அனாதை யாருமே இல்லை எங்களுக்கு. நாங்க ஒரு அனாதை மாதிரி கிடக்குறோம். குறிக்காரன் எல்லா ஊர்லயும் குறிக்காரங்க தான் இருக்காங்க, யாரும் குறிக்கார இல்லாம இல்லை. நாங்க என்ன சொல்றோம், நாங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா டக்குன்னு இருக்க மாட்டேங்குது, ஒரு ஆக்ஷன் இல்லை. நாங்க ஆடு காணும் சார், எங்க ஆடு இந்த மாதிரி கொண்டாங்க சார்னா யாருமே வர மாட்டேங்கிறாங்க எங்க பக்கம். 11 ஆண்டுகளுக்கு பின்னர் புதுச்சேரி வக்பு வாரியத்தின் தலைவராக அப்துல் ரஹ்மான் பதவியேற்றுக் கொண்டார். வக்பு வாரியம் இஸ்லாமிய சட்டத்தின்படி நல்லெண்ண நோக்கங்களுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட சொத்துக்களை நிர்வகிக்கும் சட்டப்பூர்வ அமைப்பாகும். சொத்துக்களை பாதுகாத்தல், ஆக்கிரமிப்புகளை தடுத்தல் உள்ளிட்ட முக்கிய பணிகளை வக்பு வாரியம் மேற்கொண்டு வருகிறது. ஆனால் புதுச்சேரியில் கடந்த 2015ஆம் ஆண்டிற்கு பிறகு வக்பு வாரிய தலைவர் மற்றும் உறுப்பினர் பணியிடங்கள் காலியாக இருந்தன. புதிய நிர்வாகிகள் நியமிக்கப்படவில்லை. வக்பு வாரியத்திற்கு தலைவரை நியமிக்க கோரி பல்வேறு அரசியல் கட்சிகள் தொடர் போராட்டங்களை முன்னெடுத்து வந்தன. அதனைத் தொடர்ந்து வாரியம் முழுமையாக மறுசீரமைக்கப்பட்டது. துணைநிலை ஆளுநரின் உத்தரவின்படி புதிய நிர்வாக குழுவினர் அறிவிக்கப்பட்டுள்ளது. வக்பு வாரியத்தின் புதிய தலைவராக மாஹேவைச் சேர்ந்த அப்துல் ரஹ்மான் நியமிக்கப்பட்டுள்ளார். இவருடன் சேர்த்து செல்வகணபதி எம்பி, சட்டமன்ற உறுப்பினர் நாஜிம், சமூக சேவகி வித்யா ராம்குமார், காரைக்கால் முத்தவல்லி, முகமது ஜாக்கீர் ஹுசேன், வழக்கறிஞர் பிரிவில் சையத் அகமது முஹைதீன், சமூக சேவகி ஜமீலா ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். எடப்பாடி திருமூலர் மூலிகை அபிஷேக அறக்கட்டளை சார்பில் தஞ்சாவூர் சுந்தரேஸ்வரர் தாயார் மீனாட்சி ஆலயத்தில் 108 மூலிகைகளால் அபிஷேகம் நடைபெற்றது. எடப்பாடி திருமூலர் மூலிகை அபிஷேக அறக்கட்டளையின் சார்பாக மாசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு வட்டம் திருக்காட்டிப்பள்ளி அருகில் செந்திலை என்னும் கிராமத்தில் அமைந்துள்ள பேரருள்மிகு சுந்தரேஸ்வரர் தாயார் மீனாட்சி ஆலயத்தில் 108 தெய்வீக இயற்கை மூலிகை அபிஷேகம் நடைபெற்றது. இத்தலம் 4000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த புகழ்பெற்ற தலமாக திகழ்கிறது. மாசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு எடப்பாடி திருமூலர் அறக்கட்டளையின் நிறுவனர் வெங்கடேசனால் 108 பசுந்தழைகளான இயற்கை மூலிகைகளை அரைத்து எடுத்து வரப்பட்ட குடத்தையும் மற்ற இதர அபிஷேக பொருட்களான பால், தயிர், பன்னீர் போன்ற அபிஷேக பொருட்களை அறக்கட்டளை நிர்வாகிகளுடனும் பக்தர்கள், சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த ஆன்மீக அன்பர்கள், சிவனடியார்கள் ஆகியோருடன் கோவிலை வலம் வந்து பின்னர் சிவாச்சாரியார்கள் மந்திரங்கள் ஓத சிவனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து அபிஷேகம் செய்யப்பட்ட மூலிகைகளை பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அன்னதானம் வழங்கப்பட்டது. மூலிகை பூஜை ஒவ்வொரு மாதமும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் தேவாரம் பாடல் பெற்ற திருக்கோவிலுக்கும் பிரசித்தி பெற்ற கோவிலுக்கும் திருமூலர் மூலிகை அபிஷேக அறக்கட்டளை சார்பாக நடைபெற்று வருகிறது.
இந்த மூலிகை அபிஷேகத்தில் கலந்து கொள்வோருக்கு முன்ஜென்ம பாவ விமோசனங்கள் பெற்றும் மற்றும் கர்ம வினைகள் நீங்கி குடும்பங்கள் மேம்படவும் நாடுகள் செழிக்கவும் செய்கிறது. சிவபெருமான் அலங்காரம் தொடர்ந்து செய்யப்பட்டு பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்த பூஜைக்கான ஏற்பாடுகளை எடப்பாடி திருமூலர் அறக்கட்டளையின் நிறுவனர் தலைவர் வெங்கடேசன் மற்றும் நிர்வாகிகள் ஜெயந்தி, பிரியா, ரமேஷ், ஆனந்த், பிரகாஷ், தீபா ஆகியோர் செய்திருந்தனர். வில்லியனூர் காவல் நிலையத்தில் காவல்துறை டிஐஜி சத்யசுந்தரம் தலைமையில் மக்கள் குறைகேட்பு கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரியில் சட்டம் ஒழுங்கை பாதுகாத்திட காவல்துறை தலைமையகம் சார்பில் காவல்துறை உயர் அதிகாரிகளின் வழிகாட்டுதலின்படி வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் புதுச்சேரியில் உள்ள காவல் நிலையங்களில் பொதுமக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்காக ஒவ்வொரு வாரமும் மக்கள் குறைகேட்பு கூட்டமானது நடைபெற்று வருகிறது. அதன் அடிப்படையில் வில்லியனூர் காவல் நிலையத்தில் நடைபெற்ற மக்கள் மன்றம் குறைகேட்பு கூட்டத்தில் புதுச்சேரி காவல்துறை டிஐஜி சத்யசுந்தரம் பங்கேற்று மேற்கு காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தின் கீழ் உள்ள காவல் நிலையங்களுக்கு உட்பட்ட பகுதிகளில் இருந்து பொதுமக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் வகையில் மக்களை நேரடியாக சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்டறிந்தார். இதில் பயிற்சி ஐபிஎஸ் அதிகாரி கதிரவன், மேற்கு காவல் கண்காணிப்பாளர் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு உட்பட்ட காவல் நிலையங்களில் இருந்து வட்ட ஆய்வாளர்கள், உதவி ஆய்வாளர்கள் மற்றும் காவல்துறையினர், குற்றப்பிரிவு காவலர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். கஸ்தூரிபாய் மாற்றுத்திறனாளிகள் அமைப்பின் சார்பில் முனைவர் சுந்தரமுருகன் அன்னதானம் வழங்கினார். புதுச்சேரி அரசு பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை வளாகத்தில் முனைவர் சுந்தரமுருகன் அன்னதானம் வழங்கினார். கஸ்தூரிபாய் மாற்றுத்திறனாளிகள் அமைப்பு சார்பில் வாரந்தோறும் வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமைகளில் அன்னதானம் வழங்கப்பட்டு வருகிறது. இதற்கான ஏற்பாடுகளை கஸ்தூரிபாய் மாற்றுத்திறனாளிகள் அமைப்பின் நிறுவன தலைவர் என்ஆர் சுசீலா அவர்கள் செய்து வருகிறார். இந்த வாரம் கலைமாமணி முனைவர் சுந்தரமுருகன் கலந்து கொண்டு அந்த மருத்துவமனையின் நோயாளிகளுக்கும் உடன் வந்திருப்பவர்களுக்கும் அன்னதானம் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் கவிஞர் புதுவைக்குமார், சமூக சேவகர் பாலசுப்ரமணியம் மற்றும் சமூக சேவகர் மற்றும் திரைப்பட இயக்குனர் தமிழ் மற்றும் என்ஆர் சுசீலா கலந்து கொண்டு அன்னதானம் வழங்கினர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். ஜோசாலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. ஜோசாலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. செய்திகள் தொடர்கின்றன. சிகரம் சேவை அமைப்பின் சார்பில் வேல்ராம்பட்டு வைஸ்மேன் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற மகளிர் தின விழாவில் சமூகத்தில் சாதித்த மகளிருக்கு சிகரம் தொட்ட மகளிர் விருதை முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் வழங்கினார். புதுச்சேரி வேல்ராம்பட்டு வைஸ்மேன் மேல்நிலைப் பள்ளியில் சிகரம் சேவை அமைப்பின் சார்பில் மகளிர் தின விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. சிகரம் சேவை அமைப்பின் பொதுச் செயலாளர் மற்றும் ஆங்கிலோ இன்டர்நேஷனல் பள்ளி நிர்வாகி லக்ஷ்மி வரவேற்புரையாற்றினார். கலைமாமணி சரோஜா பாபு முன்னிலை வகித்தார். சிகரம் சேவை அமைப்பின் தலைவரும் வழக்கறிஞருமான சந்திரமௌலி சிறப்புரையாற்றினார். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் கலந்து கொண்டு தலைமை தாங்கி சமூகத்தில் சாதித்த மகளிருக்கு விருதுகளை வழங்கி சிறப்பித்தார். இதில் தமிழ் விரிவுரையாளர் கலைவாணி, தமிழ் பேராசிரியர் விஜயராணி, மகளிர் காங்கிரஸ் மாநில செயலாளர் சுலோச்சனா, அணுக் முதியோர் இல்ல தலைவர் சோஃபியா மேரி ஜோஸ்பின், எம்ஜிடிசி டியூஷன் சென்டர் முதல்வர் ஷியாமலா தேவி ஆகியோருக்கு சிகரம் தொட்ட மகளிர் விருது வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியை ஆசிரியர் காயத்ரி தொகுத்து வழங்க ஆசிரியர் ஜெயதேவி நன்றி உரை கூறினார். இதில் ஏராளமான மகளிர்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். புதுச்சேரி சட்டசபைக்கு தேர்தல் நடத்தக்கூடாது என பொதுநல வழக்கு தொடரப்பட்டுள்ளது. புதுச்சேரி சட்டசபைக்கு தேர்தல் நடத்தக்கூடாது என கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அந்த வழக்கில் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ளாட்சித் தேர்தல் இன்னும் நடத்தப்படாத நிலையில் சட்டசபை தேர்தலை நடத்துவது சரியானது அல்ல என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த நீதிமன்றம் மத்திய அரசு மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கின் விசாரணையை அடுத்தடுத்த நாட்களில் தொடர்ந்து நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கதிர்காமம் தொகுதிக்கு உட்பட்ட 150 பயனாளிகளுக்கு உதவித்தொகை பெறுவதற்கான ஆணைகளை அரசு கொறடா ஆறுமுகம் வழங்கினார்.
புதுச்சேரி அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் இந்திரா நகர் சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த முதியோர், விதவை மற்றும் ஆதரவற்ற பயனாளிகளுக்கு உதவித்தொகைக்கான ஆணைகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் அரசு கொறடாவும் இந்திரா நகர் சட்டமன்ற தொகுதியினுடைய உறுப்பினருமான ஏகேடி ஆறுமுகம் இந்திரா நகர் சட்டமன்ற அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மொத்தம் 150 பயனாளிகளுக்கு உதவித்தொகை பெறுவதற்கான ஆணைகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பயனாளிகள் அரசின் இந்த உதவி திட்டம் தங்களுக்கு பெரிய ஆதரவாக இருக்கும் என தெரிவித்ததுடன் தொடர்ந்து மக்கள் நலப் பணிகளை முன்னெடுத்து வரும் தனது சட்டமன்ற உறுப்பினர் ஆறுமுகத்திற்கு நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்தனர். நாவர்குளம் அரசு ஆரம்பப் பள்ளியில் ரூபாய் 46.10 லட்சம் மதிப்பில் வளர்ச்சிப் பணிகள் தொடங்கப்பட்டன. புதுச்சேரி மாநிலம் காலாப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நாவர்குளம் அரசு ஆரம்பப் பள்ளியில் மாணவர்களின் கல்வி வசதிகளை மேம்படுத்தும் வகையில் வளர்ச்சிப் பணிகளுக்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வகணபதி கலந்து கொண்டு 31.06 லட்சம் மதிப்பில் மேற்கொள்ளப்பட உள்ள பணிகளுக்கான அடிக்கல்லை நாட்டினார். மேலும் காலாப்பட்டு சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் ரூபாய் 15.04 லட்சம் மதிப்பில் மேற்கொள்ளப்படும் பணிகளையும் தொடங்கி வைத்தார். இதன் மூலம் மொத்தம் ரூபாய் 46.10 லட்சம் மதிப்பில் பல்வேறு வசதிகள் மாணவர்களுக்காக ஏற்படுத்தப்பட உள்ளது. இந்த நிகழ்ச்சியில் காலாப்பட்டு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் PML கல்யாணசுந்தரம் முன்னிலை வகித்தார். பள்ளியில் கல்வி மற்றும் அடிப்படை வசதிகளை மேம்படுத்தும் நோக்கத்தில் இந்த பணிகள் மேற்கொள்ளப்படுவதாக அவர் தெரிவித்தார். நிகழ்ச்சியில் கட்சி நிர்வாகிகள், உள்ளூர் பொதுமக்கள் மற்றும் பள்ளி ஆசிரியர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு வளர்ச்சிப் பணிகள் தொடங்கியதற்கு மகிழ்ச்சி தெரிவித்தனர். மகளிர் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி மகளிருக்கு மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். குடும்ப முன்னேற்றத்திற்கும் சமூக வளர்ச்சிக்கும் நாட்டின் முன்னேற்றத்திற்கும் பெண்கள் ஆற்றும் பங்கு அளவிட முடியாதது என்றும், கல்வி, சுகாதாரம், தொழில், நிர்வாகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் பெண்கள் தங்கள் திறமையால் சிறந்து விளங்கி சமுதாயத்திற்கு பெருமை சேர்த்து வருகின்றனர் என்றும், பெண்களின் உரிமைகள் பாதுகாக்கப்படவும் அவர்கள் பொருளாதார மற்றும் சமூக ரீதியாக வலுப்பெறவும் புதுச்சேரி அரசு பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது என்றும், குழந்தை பருவம் தொடங்கி முதுமை காலம் வரை அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் புதுச்சேரி அரசு செய்து வருகிறது என்றும், பெண் குழந்தைகளுக்கு அதிகாரமளிக்கும் முதலமைச்சரின் அரவணைப்பு திட்டத்தின் கீழ் பெண் குழந்தைகளின் பெயரில் தலா 50,000 ரூபாய் வைப்புத் தொகை வழங்கும் திட்டம், அரசிடமிருந்து மாதாந்திர நிதியுதவி எதுவும் பெறாத வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் குடும்பத் தலைவிக்கு மாதம் 2,500 ரூபாய் வழங்கும் திட்டம், பெண்கள் பெயரில் சொத்துக்கள் வாங்கினால் முத்திரைத்தாள் கட்டணத்தில் 50 விழுக்காடு சலுகை வழங்கும் திட்டம், முதியோர், விதவை பெண்கள், ஆதரவற்ற பெண்கள் மற்றும் 3ஆம் பாலினத்தவர்களுக்கு உயர்த்தப்பட்ட மாத ஓய்வூதியம் வழங்கும் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்டங்களை தனது அரசு சிறப்பாக செயல்படுத்தி வருகிறது என்றும், குடும்ப தலைவிகளுக்கு மாதாந்திர உதவித்தொகை வழங்கும் திட்டத்தின் கீழ் அடுத்த 2 மாதங்களுக்கான ரூபாய் 5,000 உதவித்தொகை விரைவில் வழங்கப்பட உள்ளதாகவும், பெண்கள் தன்னம்பிக்கையுடன் முன்னேறி சமூக முன்னேற்றத்தில் மேலும் சிறந்து விளங்க வேண்டும் என்பதே தனது அரசின் நோக்கமாகும் என்றும், இந்த மகளிர் தினத்தில் பெண்கள் அனைவரும் பூரண நலத்துடனும் நிறைந்த மகிழ்ச்சியுடனும் சமூகத்தில் சமத்துவமும் சம வாய்ப்பும் பெற்று அனைத்து துறைகளிலும் மென்மேலும் முன்னேறி சாதனை படைக்க வேண்டுமென தான் உளமாற வாழ்த்துவதாக முதலமைச்சர் ரங்கசாமி தான் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். புதுச்சேரி சோரியாங்குப்பத்தில் புதிய பாலம் திறப்பு விழா, கரிக்கலாம்பாக்கத்தில் 11 கோடி ரூபாய் செலவில் தீவிர சிகிச்சை பிரிவு கட்டடத்துக்கான பூமி பூஜை விழா ஆகியவற்றில் முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் பங்கேற்றனர். புதுச்சேரி சோரியாங்குப்பத்தில் புதிய பாலத்தை திறந்து வைத்து கரிக்கலாம்பாக்கத்தில் ரூபாய் 11 கோடியில் தீவிர சிகிச்சை பிரிவுக்கான கட்டட பணிக்கான பூமி பூஜையையும் முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். பாகூரை அடுத்த சோரியாங்குப்பம், இருளஞ்சந்தை, குருவிநத்தம் கிராமங்களில் சுமார் 3,000க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசிக்கின்றனர். இந்த கிராமங்களில் இறப்பவரின் உடல்களை சோரியாங்குப்பம் பகுதியில் 2ஆக பிரிந்து செல்லும் தென்பெண்ணை ஆற்றின் நடுவே உள்ள சுடுகாட்டில் அடக்கம், தகனம் செய்து வருகின்றனர். அப்பகுதிக்கு செல்ல 50 மீட்டர் தூரத்திற்கு ஆற்றை கடந்து செல்ல வேண்டும். ஆற்றில் தண்ணீர் இல்லாதபோது பிணங்களை சுமந்து சென்று அடக்கம் செய்து வந்தனர். ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் போது சடலங்களை சுடுகாட்டுக்கு எடுத்துச் செல்வது சிரமமாக இருந்து வந்தது. இது தொடர்பாக அப்பகுதி MLA செந்தில்குமாரிடம் கோரிக்கை வைத்தனர். மேலும் முதலமைச்சர் ரங்கசாமி கவனத்திற்கு கொண்டு சென்று உடனடியாக அப்பகுதிக்கு பொதுப்பணித்துறை மூலம் சுமார் 1.49 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய பாலம் கட்டுமான பணி
2023ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் தொடங்கப்பட்டது. தற்போது பணிகள் முடிவடைந்து திறப்பு விழா நடைபெற்றது. முதலமைச்சர் ரங்கசாமி, பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் ரிப்பன் வெட்டி பாலத்தை திறந்து வைத்தனர். இதில் செந்தில்குமார் எம்எல்ஏ உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ஏம்பலம் தொகுதி கரிக்கலாம்பாக்கத்தில் சமுதாய நலவழி மையம் இயங்கி வருகிறது. அங்கு 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 50 படுக்கை வசதிகள் கொண்ட தீவிர சிகிச்சை பிரிவு புதிய கட்டடம் கட்டுவதற்கான பூமி பூஜை நேற்று நடைபெற்றது. முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு பணிகளை தொடங்கி வைத்தார். லட்சுமிகாந்தன் எம்எல்ஏ முன்னிலை வகித்தார். இவ்விழாவில் பொதுப்பணித்துறை செயலாளர் முத்தம்மா, சுகாதாரத்துறை செயலாளர் சௌத்ரி முகமது யாசின், சுகாதாரத்துறை இயக்குனர் செவ்வேல், பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், செயற்பொறியாளர் பீனா ராணி, உதவி பொறியாளர் அப்துல் நாசர், இளநிலை பொறியாளர் குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ராமநாதபுரத்தில் நாராயணன் காவிரி கால்வாய் புதுப்பிக்கப்பட்டுள்ளது. 5 லட்சம் மக்களுக்கு உயிர் ஊட்டிய மார்டின் குழுமம். தமிழ்நாட்டின் மிகவும் வறட்சியான மாவட்டமாக கருதப்படும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் 54 கிலோமீட்டர் நீளமுள்ள நாராயணன் காவிரி கால்வாய் புதுப்பித்து சுமார் 5 லட்சம் மக்களுக்கு பயனளிக்கும் மகத்தான பணியை மார்டின் குழுமம் சுமார் ரூபாய் 50 லட்சம் செலவில் மேற்கொண்டு நிறைவு செய்துள்ளது. இந்த திட்டத்தின் பயன்களை பொதுமக்களுக்கு அர்ப்பணிக்கும் விழா பசும்பொன் கமுதி ஊராட்சி மார்னிங் ஸ்டார் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடைபெற்றது. விழாவின் துவக்கமாக கல்லூரி மாணவர்கள் கரகாட்டம், ஒயிலாட்டம், கோலாட்டம், சிலம்பாட்டம், பறையாட்டம் உள்ளிட்ட பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளின் மூலம் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து இறைவாழ்த்து மற்றும் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்பட்டு நிகழ்ச்சி தொடங்கியது. இந்த நிகழ்ச்சியில் மார்டின் அறக்கட்டளையின் நிர்வாக அரங்காவலர் லீமா ரோஸ் மார்டின், லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின், மெகா அறக்கட்டளையின் நிறுவனர் நிமல் ராகவன், ஏபிஜே அப்துல் கலாம் சர்வதேச அறக்கட்டளையின் கலாம் வீடு இணை நிறுவனர் ஷேக் சலீம், மாவட்ட விவசாய சங்க செயலாளர் முத்துராமலிங்கம், நடிகர் மற்றும் ஏஎம்டி அறக்கட்டளை சார்பில் அருண்மொழி தேவன், பரிதி நலம் அறக்கட்டளை நிறுவனர் நாகேந்திர சேதுபதி ராஜா, மார்னிங் ஸ்டார் கல்லூரி சார்பில் அல்போன்ஸ் பாத்திமா, சமூகம் மற்றும் தமிழ் தேசிய ஆர்வலர் நெருப்பு தமிழர் நெல்லை ஜீவா, மார்னிங் ஸ்டார் பெண்கள் கல்லூரி முதல்வர் அமளி, ஆரோக்கிய செல்வி, தமிழ்நாடு விவசாய சங்க மாவட்ட தலைவர் மற்றும் இயற்கை விவசாயி ராமர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இவ்விழாவில் பேசிய லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் கூறுகையில், தங்கள் முன்னோர்கள் காளையார் கோயில் பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்றும் அப்போது ஏற்பட்ட பஞ்சத்தால் அவர்கள் பர்மாவுக்கு சென்று விவசாயம் செய்து வாழ்ந்தனர். பின்னர் ஏற்பட்ட பிரச்சனைகளால் தமிழர்கள் பலர் உயிர் இழந்ததுடன் பலர் அகதிகளாக தமிழகம் திரும்பினர். சிலர் அந்தமான் தீவுகளுக்கும் சிலர் கோவை பகுதிக்கும் குடிபெயர்ந்தனர். இதற்கெல்லாம் முக்கிய காரணமாக இருந்தது தண்ணீர் பற்றாக்குறைதான். அதனால்தான் தாங்கள் சமூக பொறுப்பு நிதி மூலம் இந்த கால்வாயை தூர்வாரும் பணியை மேற்கொண்டோம். இந்த ஒரு தொடக்கமே நல்ல செயல்களை செய்வோருக்கு ஊக்கமளிக்க வேண்டும் என்பதற்காக இந்த முயற்சியை செய்தோம். அரசியலில் பணம் கொடுத்து ஓட்டு பெறும் எண்ணம் மட்டுமே இருக்கக்கூடாது. நல்லவர்களுக்கு மக்கள் ஆதரவு அளிக்க வேண்டும். திராவிட மாடல் ஆட்சியில் நமது மன்னர்கள் மற்றும் முன்னோர்களின் சாதனைகளை மறந்து விடுகிறோம். கல்லணை போன்ற மகத்தான கட்டிடங்களை கட்டிய தமிழர்களின் பெருமையை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். புதுச்சேரியை சிங்கப்பூராக மாற்ற வேண்டும் என்பதே தங்கள் நோக்கம். இளைஞர்களுக்கு ஊக்கமளித்தவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். அவர் ராமநாதபுரம் மண்ணில் பிறந்தவர். அதேபோல் இந்த மண்ணிலிருந்து பல திறமையானவர்கள் உருவாகி வருகின்றனர். விவசாயத்தில் தொழில்நுட்பத்தை அதிகமாக பயன்படுத்த வேண்டும். இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்க வேண்டும். ராமநாதபுரம் மாவட்டத்தில் விவசாய வளர்ச்சிக்காக அனைவரும் இணைந்து முயற்சி செய்ய வேண்டும். மேலும் RS மங்கலம் கண்மாயை தூர்வார வேண்டும் என்ற கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டுள்ளது. அந்த ஊருடன் தனக்கு குடும்ப உறவும் உள்ளது. அதையும் நிச்சயமாக செய்ய முயற்சி மேற்கொள்ளோம் என்று அவர் பேசினார். பழங்குடி மக்கள் கூட்டமைப்பின் மாநில தலைவர் ராம்குமாரின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மாநில பழங்குடியின மக்கள் கூட்டமைப்பின் மாநில தலைவர் ராம்குமார் அவர்களின் பிறந்தநாள் விழா சனிக்கிழமை புதுச்சேரி கருவடிக்குப்பம் பகுதியில் உள்ள ஸ்ரீமத் குரு சித்தானந்தா கோயிலில் நடைபெற்றது. இவ்விழாவை முன்னிட்டு கோயிலில் சாமிக்கு அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்பட்டு பின்னர் கேக் வெட்டி இனிப்புகள் வழங்கப்பட்டது. தொடர்ந்து ஏராளமான பொதுமக்களுக்கு வடை, பாயாசம் உள்ளிட்ட மதிய உணவு வழங்கி பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ராம்குமார் அவர்களுக்கு மலர் மாலை அணிவித்து பழங்குடியின மக்கள் சால்வை போர்த்தி மரியாதை செலுத்தினர். மேலும் பழங்குடியின மக்கள் வசிக்கும் பல்வேறு கிராமங்களிலும் கேக் வெட்டி இனிப்புகள் வழங்கி அவரது பிறந்தநாள் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பழங்குடியின மக்கள் கூட்டமைப்பின் நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். மீண்டும் முக்கிய செய்திகள். சர்வதேச மகளிர் தினம் கொண்டாட்டம்.
மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தலைமையில் சர்வதேச மகளிர் தினம் கொண்டாடப்பட்டது. நாகை இலங்கை இடையிலான கப்பல் போக்குவரத்து மார்ச் 6ஆம் தேதி முதல் மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் மகளிர் தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. போலீஸ் நிலையத்தை முற்றுகையிட்டு நரிக்குறவர்கள் போராட்டம். தாங்கள் வளர்த்து வந்த ஆடுகள் திருடப்பட்டதாக குற்றச்சாட்டு. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தன. வணக்கம்.